ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம்னா முந்திரி பழம். இது ஒரு அழகான கிராமத்து ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதை சீசன் டைம் 2 மாதம் இந்த புதுக்கோட்டை கந்தாரவக்கோட்டை இந்த ஏரியாலாம் இது ரொம்ப நல்லா கிடைக்கும். முந்திரி பழம் இது அதிக தண்ணி சத்து. இதை நல்லா கரகரன்னு இருக்கும். இதை நம்ம அப்படியே வாயில் வச்சு அப்படியே உறிஞ்சி குடிக்கிற மாதிரி இருக்கும். தொண்டையில் ஒரு கரகரப்பு தன்மை இது குடிக்கும் போது ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூளும் அதில் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நீங்கள் அதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெறுமனே உப்பில் ஊற வச்சு கூட இதை நம்ம சாப்பிடலாம். முந்திரி கொட்டை இந்த பகுதியில் தான் இருக்கும். முந்திரி கொட்டை இதனாலேயே முந்திரி கொட்டைன்னு சில சமயம் திட்டுவாங்கல்ல. ஏன்னா இது பழத்துக்கு மேலே இருக்கும். எல்லோரும் பழத்துக்கு உள்ளே இருக்குன்னு நினச்சிட்ருப்பாங்க. இது பழத்துக்கு மேலே இருக்கும். அதனால தான் முந்திரி கொட்டை மாதிரி முந்தாத அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எக்ஸாம் டைம் ஏப்ரல் முடிகிற டயத்தில் இது சீசன் வரும். எக்ஸாம் டயத்தில் பரீட்சை முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போகும்போது கடைசி நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, பேனாவில் இங்கு ஊற்றி இந்த சாறையும் அதில் ஊற்றி பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலே அடிச்சுக்குவாங்க. போய் வீட்டில் போய் துவைச்சா அந்த கரை போகவே போகாது. முந்திரி பழத்தோட கரை எந்த துணியில் பட்டாலும் போகவே போகாது. கரை பிடிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இது கிடச்சா விடாதீங்க, நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனேன். டாட்டா, பாய் பாய், see you.